காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2024 வெளிவந்த த டைவ் அப்படின்ற ஒரு படம் தான். படத்தோட கான்செப்ட் என்னன்னா, இந்த படத்தோட மெயின் கேரக்டரான 2 பேர், அதாவது அக்கா தங்கச்சி, இவங்க 2 பேரும் வருஷத்துக்கு ஒரு டைமோ 2 டைமோ கடலுக்கு ஆழத்தில் போய் நீச்சல் அடித்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்டை கொண்டவங்க. இவங்க 2 பேரும் அதே மாதிரி இந்த வருஷமும் கடலுக்கு போய் நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்படி போகையில எதிர்பாராத விதத்தில் கடலுக்குள்ள ஒருத்தி மட்டும் மாட்டிக்கிறான். அவளை காப்பாற்றுறதுக்கு இவ போராடுறா. கடைசியில் 2 பேரும் அந்த கடலை விட்டு வெளியே வந்தாங்களா, இல்லை அந்த கடல்லையே மாட்டி இறந்து போனாங்களா அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம். சரி வாங்க இன்னைக்கு படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் எடுத்ததுமே அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரு காரில் விறுவிறுன்னு கடலை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற வெளியில் இது வரைக்கும் உங்க குடும்பத்தில் நடந்த விஷயம், அதாவது இந்த ஒரு வருஷத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ தங்கச்சிக்காரி ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கா. அந்த பாட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உடனே ஆஃப் பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி அக்காக்காரி சொல்ல, இது நல்லா தானே இருக்கு, சின்ன வயசுல நம்மலாம் பாடுவோமே அப்படின்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கே தெரியுது, அதாவது இவங்க 2 பேருக்கு இடையே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல அப்பா ஸ்தானத்துல ஒருத்தர் இருப்பாப்புல, அவருக்கும் இந்த அக்காக்காரிக்கும் ஏதோ ஒரு முன் விரோதம், அதாவது சின்ன பிள்ளைத்தனமா ஒரு முன் விரோதம் இருக்குன்னு வச்சுக்காங்க. அந்த ஒரு வேறுபாடு காரணமா சில பல கசப்பான விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்காங்க. சரி, இப்ப படத்துக்குள்ள போவோம். அதே மாதிரி இவங்க டைவ் பண்ண வேண்டிய இடத்தையே ரீச் பண்றாங்க. மேல காரை நிறுத்திட்டு கீழே பார்த்தா வியூ சூப்பரா இருக்குல்ல, சரி வா பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே போவோம் அப்படின்ட்டு கீழே அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனா கடலோட வியூ நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துட்டு வந்த அந்த டைவிங் சூட் எல்லாம் எடுத்து மாட்டுறாங்க. மொத்தமா 6 சிலிண்டர் எடுத்துருக்காங்க. கார்ல 2 சிலிண்டரும் இங்க பாறைக்கடியில 2 சிலிண்டரும் வச்சுட்டு மீதி 2 சிலிண்டரை ஆளுக்கு ஒவ்வொன்றும் எடுத்து மாட்டிக்கிறாங்க. பிளஸ் கார் கீ எல்லாம் அந்த பாறைக்கடியிலே வச்சுட்டு இவங்க 2 பேரும் அப்படியே கடலுக்குள்ள குதிக்கிறாங்க. உள்ள குதிச்சு மெதுவா ஆழத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 50 அடி ஆழத்தை ரீச் பண்ணதும் இடம் பார்த்தல நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே கடலுக்குள்ள நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்க, அங்க தங்கச்சிக்காரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். சரி இங்க வா, இங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா ஒரு குகை மாதிரியான இடம். அந்த இடத்துல இவங்க கொண்டு வந்த ஆக்சிஜனை அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட மேல இவங்க சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜன் அப்படியே மேல போய் நிக்குது. இப்படியே இவங்க 2 பேரும் உள்ள வந்து நிக்கிறாங்க. என்ன இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்காரி கேட்கறா. ஆனா அக்கா காரிக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இதுல இருக்கிற மாதிரி தெரியல. இது எனக்கு மட்டும்தான் சந்தோஷமா இருக்கா, உனக்கும் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. பட் ஆனா அதுக்கு எந்த ஒரு ஆன்சருமே அக்கா காரி பண்ணல. அப்படியே உடனே அங்க இருந்து கோபமா கிளம்புற மாதிரி வெளியே போறா. அப்படி வெளியே வேகமா போக தங்கச்சிக்காரி என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதையெல்லாம் கேட்காம அப்படியே இவ வெளியே வேகமா போக திடீர்னு ஒரு நிலதீர்வு. உடனே கடலுக்குள்ள இருக்கிற பாறைகள் எல்லாம் ஒவ்வொன்னா அப்படி சரிய ஆரம்பிக்குது. அப்ப எங்க இருக்குன்னு தங்கச்சிக்காரி கத்துன்னு கத்துறா. இவங்க சூட்ல இருக்கிற அந்த வாக்கி டாக்கி மூலம் தான் பேசுறாங்க. பட் ஆனா சிக்னல் கிடைக்கல. எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பதற்றத்துல தங்கச்சிக்காரி இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குரல் கேக்குது. யாருடான்னு பார்த்தா அக்கா காரி தான். அதுவும் தெளிவா கேட்கல, விட்டு கேக்குது. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரி கேட்க, இந்த மாதிரி நான் 100 அடி ஆழத்துல இருக்கேன், என்ன ஒரு பாறை தள்ளிக்கிட்டு வந்துருச்சு, என் கால் வந்து பாறைக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு, முடிஞ்ச அளவுக்கு நீ கீழே வந்து பாரு அப்படின்னு சொல்ல, உடனே தங்கச்சிக்காரி பயத்தோட அப்படியே கொஞ்சமா கடலோட ஆழத்துக்கு போக ஆரம்பிக்கிறா. ஒரு வழியா அக்கா காரியை கண்டுபிடிச்சதும் சரி அவளை அந்த கல்லை விட்டு வெளியே எடுத்துடலாம், அந்த பாறைக்கு நடுவுல இருந்து அவ காலை உருவிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பட் ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல. பட் இப்ப இவங்களோட வச்சிருக்கிற ஆக்சிஜன் லெவலும் கம்மியா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 நிமிஷம் தான் தாக்கு பிடிக்கிற மாதிரியான ஆக்சிஜன் வச்சுட்டு இருக்காங்க. அக்கா காரி கிட்ட ஒரு 100 பாயிண்ட்டும் தங்கச்சிக்காரி கிட்ட ஒரு 85 பாயிண்ட்டும் அப்படின்னு ஆக்சிஜன் தான் இருக்கு. எப்படியாச்சும் இவங்க யாரையாச்சும் ஹெல்ப் கூப்பிட்டாகணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தங்கச்சிக்காரி பதட்டத்துல இருக்கிறா. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உடனே காம்டவுன் ஆகு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன்னால முடியும், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அக்கா காரி குரலவிக்கு தங்கச்சிக்காரிய சமாதானப்படுத்துறா. சரி நீ என்ன பண்றனா, இப்ப வெளியே போ, ஆக்சிஜன் சிலிண்டர் எக்ஸ்ட்ரா எடுத்து வந்துருக்காங்கல்ல அதையும் எடுத்துக்கா, முடிஞ்ச கார்ல இருக்கிறது எடுத்துக்கா, காரு டிக்கிக்குள்ள ஒரு ஜாக்கி இருக்கு, அதை எடுத்து வந்தீங்கன்னா இந்த பாறையை வச்சு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணி தங்கச்சிக்காரி கிட்ட சொல்றா. சரி ஓகே என்னால முடியும் அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரியும் ஓகேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கடலை விட்டு மேல வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தாதான் தங்கச்சிக்காரிக்கு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த பாறையெல்லாம் சரிஞ்சிச்சுல, அதுல இவ கொண்டு வந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் ஒரு பாறை கடையில வச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த பாறையெல்லாம் போட்டு அழுத்தி இப்ப இவங்க எடுத்து வந்த எக்யூப்மெண்ட் கார் கீ எல்லாமே அந்த பாறை கடியில மாட்டிக்கிச்சு. என்ன பண்றது
ஏது பண்றதுன்னு தெரியாம ஆல்ரெடி பயத்தில் இருக்கிற இவளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி. இப்படி ஒரு பக்கம் பேரதிர்ச்சியில் இருந்தாலும் உள்ள தன்னோட அக்காக்காரியோட ஆக்சிஜன் லெவல் ஒரு 25 to 15 நிமிஷம் தான் தாக்கு பிடிக்கும். அதனால உடனே டைமரை 15 நிமிஷத்துக்கு செட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா, இல்ல ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்துட்டு போயே தான் ஆகணும், வேற வழியே இல்லை, இல்லைன்னா அக்காக்காரி மூச்சு முட்டி அப்படியே கடலுக்குள்ள செத்து போயிடுவா என்ற அந்த பயத்தோடையே உடனே கார் கிட்ட போறா. கார் கிட்ட போய் எப்படியாச்சும் ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா சாவிதான் இல்லையே. உடனே கார் கண்ணாடியை கல்ல தூக்கி போட்டு உடைச்சி கார் டோர் ஓபன் பண்ணி 2 சிலிண்டரை வெளியே எடுத்துறா. இன்னொன்னு இப்ப கார் டிக்கியில் இருக்கிற அந்த ஜாக்கி எடுத்தாகணும். ஆனா கார் டிக்கியில் இருக்கிற ஜாக்கி எடுக்கிறதுக்கு கார் சாவி வேணும். உடனே கார்ல இருக்கிற அந்த டிக்கி ஓபன் பண்றதுக்கான பட்டன் அழுத்துறா. பட் ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல. உடனே தன்னோட கையில் இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அந்த காருக்குள்ள இருக்கிற சீட்டை கிழிக்கிறா. அப்படியே கை விட்டு பார்த்தாலும் அந்த கார் டிக்கியில் இருக்கிற அந்த ஜாக்கி கைக்கு கிடைக்கல. அப்புறம் வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க ஒரு மேப் தெரியுது. அந்த மேப்ல ஒரு இடம் இருக்கிற மாதிரி அப்படியே பாக்குறா. உடனே டைமிங்கும் பாக்குறா. டைம் வர அதிகமா ஆயிட்டு இருக்கு. வேற வழியே இல்லை, இப்ப நம்ம சிலிண்டரை எடுத்து போய் ஆகணும் அப்படின்னு உடனே சிலிண்டர் எடுத்துட்டு போறா. அப்படி அந்த சிலிண்டரை எடுத்துக்கிட்டு படிக்கட்டுல இறங்கி போகும்போது கை தவறி ஒரு சிலிண்டர் கீழே விழுது. ஏன்னா இவ பதட்டத்தில் இருக்கிறாள். அதனால ஒரு சிலிண்டரை கீழே போட்டுறா. திருப்பியும் அதை எடுத்து தோல் மேல வச்சுக்கிட்டு பொறுமையா இறங்கி போய் அந்த டைவிங் பண்றதுக்கான இடத்துக்கு போறா. அங்க போய் ஒரு சிலிண்டரை வச்சுட்டு ஒரு சிலிண்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போயலான்னு பார்த்தா பக்கத்தால ஒரு போட்டு மட்டும் 1 கிலோமீட்டர் தூரத்துல தெரியுது. உடனே அவளும் கை காட்டி பாக்குறா. பட் ஆனா அந்த நாய்ங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம போட்டை திருப்பிட்டு போறாங்க. இப்படி அவங்க மேல கவனத்தை செலுத்தி சிலிண்டரை கடலுக்குள்ள விட்டுறா. கை கட்ட வச்சிருந்த சிலிண்டரும் கடலுக்குள்ள போயிடுச்சு. அதை காப்பாத்தி ஆகணும். கீழே அக்காக்காரியும் இப்ப சிலிண்டர் இல்லாம மூச்சு திணற நிலைமையில இருக்கிறா. இப்ப அக்காக்காரி கிட்ட போலேனா அவளோட கதை முடிஞ்சுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உடனே தங்கச்சிக்காரி வேக வேகமா இந்த மாதிரி கீழே போறா. அங்க போயிட்டு இவ வச்சிட்டு இருந்த சிலிண்டரை அக்காக்காரி கிட்ட கொடுத்துறா. எங்க அந்த சிலிண்டர் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த சிலிண்டர் கீழே விழுந்துருச்சு, நான் கொஞ்ச நேரத்துல எடுத்து வந்துறேன், இந்த சிலிண்டரை வச்சிட்டு அப்படின்ட்டு கடலுக்கு அடியில தன்னோட உயிரை கூட பணைய வச்சு கீழே போய் அந்த சிலிண்டர் எடுத்துறதுக்கு போயிடறா. ஒரு வழியா அந்த சிலிண்டரை எடுத்துக்கிட்டு மேல வந்தாரா. மேல வந்ததும் உடனே எடுத்து வந்த புது சிலிண்டரை அக்காக்காரி கிட்ட கொடுத்துட்டு பழைய சிலிண்டரை நம்ம தங்கச்சிக்காரி எடுத்து மாட்டிக்கிறா. அப்படி மாட்டின பின்னாடி யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்டியா, ஏதோ திங்ஸ் எடுத்துட்டு வந்தியா, எங்க அந்த ஜாக்கி அப்படின்னு கேட்க நம்ம திங்ஸ் எல்லாம் எடுக்க முடியல, கார் டிக்கியும் ஓபன் பண்ண முடியல, கார் கீ அந்த இதுக்கடியில மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றா. என்னடி இப்படி பண்ணி தொலைச்சிருக்க, மத்த யாராச்சும் இல்லையா அப்படின்னு கேட்க பக்கத்துல ஒரு போட் இருந்துச்சு, ஆனா அவனுங்களும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி அவங்களுக்கு இருந்த ஒவ்வொரு நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. ஆனா நம்ம தண்ணி விட்டு வெளியே போய் ஆகணும், வேற வழியே இல்லை. திருப்பி நீ போய் ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்குதான்னு பாரு, இப்பதான் சிலிண்டர் எடுத்து வந்து கொடுத்துட்டியே, ஒரு கொஞ்ச நேரம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தங்கச்சிக்காரியை வெளியே அனுப்பி விடுறான். இப்ப தங்கச்சிக்காரி உள்ள வந்துட்டு வெளியே போயிட்டுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவ டீகம்ப்ரஸ் ஆகுறா. அதாவது உடம்பு ஒரு மாதிரியா மாறுது. இந்த டைம்ல தங்கச்சிக்காரியோட அந்த ஏர் பைப்லயே ஒரு சின்ன லீக் இருக்கு, இதையும் சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரியை வெளியே அனுப்பி விடுறா. ஒரு வழியா தண்ணியை விட்டு வெளியே வந்த தங்கச்சிக்காரி யாராச்சும் ஹெல்ப் பண்ண இருப்பாங்களான்னு பாக்குறா. பட் ஆனா யாருமே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு உடனே கையில இருக்கிற கத்தியை வச்சு அங்க கால இருக்கிற டிக்கி ஓபன் பண்ண ட்ரை பண்றா. பட் ஆனா ஓபன் ஆகல. உடனே அந்த மேப் எடுத்து பாக்குறா. அந்த 1 மைல் தொலைவில் இருக்கிற வீட்டை பாக்குறா. உடனே இதை விட்டா நம்மளுக்கு வேற சாய்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த வீட்டுக்கு ஓடி போறா. பட் ஆனா அந்த வீட்டையும் ரீச் பண்ணிட்டு அங்க போய் பார்த்தா அது ஒரு சர்ச் மாதிரி இருக்கு. ஒரு ஸ்கூட்டரும் அங்க நிறுத்தி இருக்கு. பட் ஆனா உள்ள போய் யாராச்சும் இருக்கீங்களான்னு கத்துறா. பட் ஆனா எந்த ஒரு ஆளும் கிடையாது. இங்க வந்தும் அவளுக்கு ஹெல்ப் இல்லாம போயிடுச்சு. உடனே வேற ஏதாவது பொருள் நம்மளுக்கு கிடைச்சா கூட போதும் அப்படின்னு பாக்குறா. பட் ஆனா எந்த ஒரு பொருளும் கிடைக்கல. அங்க இருந்த ஜூஸை எடுத்து குடிச்சுட்டு உடனே தான் எடுத்து வந்த மேப்ல இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்றத எழுதி வச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு சுத்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு ஓட ஆரம்பிக்கிறா. ஏன்னா டைமிங்கும் ஓட ஆரம்பிக்குது. இப்படியே போனா அக்காக்காரி கிட்ட இருக்கிற அந்த ஆக்சிஜன் சிலிண்டரும் காலி ஆகி போறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்கோசரம் உடனே அவங்க இருக்கிற அந்த கார் கிட்ட ஓட ஆரம்பிக்கிறா. என்னடா பண்ண போறான்னு பார்த்தா தான் கையில வச்சு இருக்கிற கத்தியும் அந்த சுத்தியும் வச்சு அந்த லாக் செட்டை அப்படியே திருப்பி ஓபன் பண்ண பாக்குறா. பட் ஆனா அந்த டிக்கி ஓபன் ஆக மாட்டேங்குது. உடனே நம்மளுக்கு வேற வழியே கிடையாது, சாய்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை நியூட்ரல் பண்ணிட்டு அதை ரிபேர்ஸ்ல தள்ளி கொண்டு போய் மலை முகட்டுல இருந்து கீழே தள்ளி விடுறா. அந்த காரும் கீழே விழுந்து சுக்கு நூறா உடஞ்சு போகுது. என்னடா பண்ண பாக்குறா அப்படின்னு பார்த்தா அந்த காருக்குள்ள இருக்கிற ஜாக்கியை தான் எடுக்கிறது இப்படி ஒரு பெரிய போராட்டம். காருக்குள்ள இருக்கிற அந்த ஜாக்கியை எடுத்துடலாம் அப்படின்னு போய் பார்த்தா தான் அவளுக்கு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்த காருக்குள்ள ஜாக்கியே இல்லை, அந்த கார் டயர் ஒட்டுறதுக்கான பேஸ்ட் தான் இருக்கு. இதை பார்த்ததும் அவளுக்கு இருந்த மொத்த நம்பிக்கையும் அந்த இடத்துல உடஞ்சே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். உடனே உக்காந்தி அழுக ஆரம்பிக்கிறா. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம.
தெரியாம இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க உள்ள கடலுக்குள்ள அக்காக்காரி என்ன பண்றான்னு பார்த்தா அவளோட வாழ்க்கையில நடந்த சின்ன வயசுல நடந்த பல விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப தன்னோட வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிக்கிறான்னு தான் சொல்லணும். இனிமே நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நம்ம தங்கச்சிக்கு அடியனாசு உயிரோட வாழ வைக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கே வந்தரா. இப்படி ஒரு பக்கம் இருக்க ஆனா தங்கச்சிக்காரி விட்டு கொடுக்கல. உடனே பக்கத்துல கீழே கடந்த ஒரு கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பியும் அந்த பேஸ்ட் இருக்கும்ல அந்த பேஸ்ட் எடுத்து தன்னோட அந்த ஆக்சிஜன் குழாயில ஒரு ஓட்டை இருக்கும்ல அந்த ஓட்டையை எடுத்து டேப்பு சுத்தி அடைச்சிக்கிட்டு திருப்பியும் ஆக்சிஜன் சிலிண்டரையும் கோலையும் எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு அக்காக்கரி கிட்ட நீந்தி போறா. ஒரு வழியா அக்காக்கரியை ரீச் பண்ணதும் இந்த கோலை வச்சு அந்த கல்லை நவட்ட முடியுதான்னு பார்க்கலான்னு சொல்லி கல்லுக்குள்ள போட்டு அப்படியே தூக்கறதுக்கு ட்ரை பண்றா. நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல அவளும் ட்ரை பண்றா. பட் ஆனா ஒன்னும் முடியல. அந்த கோல் 2 துண்டா உடஞ்சு போயிருது. திருப்பியும் இவங்ககிட்ட இருந்த இன்னொரு வாய்ப்பும் இல்லாம தான் போகுது. இல்ல இனிமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு திருப்பியும் அக்காக்காரி சொல்ல ஆரம்பிக்கும் போது இல்ல நம்மளால முடியும், என்கிட்ட ஏர் பேக் இருக்கு, அந்த ஏர் பேக்கை வச்சு ஏர் பில் பண்ணா போதும், இந்த கல்லை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரியும் ட்ரை பண்றா. பட் ஆனா அந்த ஏர் பேக்லயும் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு. அது வழியா ஏர் லீக் ஆகுது. அந்த கல்லை நவட்ட முடியல. இப்ப இவங்க கிட்ட இருந்த மொத்த நம்பிக்கையோ உடஞ்சு போகுது. அதே சமயம் தங்கச்சிக்காரி கிட்ட இருக்கிற அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் லெவல் குறைஞ்சதும் உடனே புதுசா எடுத்து வந்து ஆக்சிஜன் சிலிண்டரை நான் மாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து வேகமா மாட்ட பாக்குறா. பட் ஆனா திருவுனா ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருந்து ஆக்சிஜன் வரல. என்னடான்னு பார்த்தா தங்கச்சிக்காரி தூக்கிட்டு வரும்போது ஒரு சிலிண்டரை கீழே போட்டிருப்பால அந்த சிலிண்டர் தான் இது. இந்த சிலிண்டரோட மவுண்ட் மட்டும் சும்மா கல்ண்டு சுத்துற மாதிரி இருக்கு. அதனால ஆக்சிஜன் வெளியே வரல. இப்ப பதற்றத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க உடனே அக்காக்காரி வச்சுட்டு இருந்த அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருந்து கொஞ்சம் சுவாசிக்க ஆரம்பிக்கிறா. திருப்பியும் தான் வச்சிருந்த பழைய சிலிண்டரையே எடுத்து மாட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல இனிமே ஒன்னும் பண்ண முடியாது, நீ வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி அக்காக்காரி தங்கச்சிக்காரியை வெளியே அனுப்பிச்சுட பாக்குறா. ஏன்னா இனிமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம கிட்ட இருந்த மொத்தமும் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரி புலம்ப ஆரம்பிக்கிறா. உடனே தங்கச்சிக்காரும் வேற வழியே இல்லாம உயிருக்கு போராடுற நிலைமையில கடலை விட்டு வேலை வந்து மிதக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே திருப்பியும் தங்கச்சிக்காரியோட மூக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஓவர் டீகம்ப்ரஸ் ஆயிட்டா தங்கச்சிக்காரி. அவ்வளவுதான், இந்த படம் இப்படியே முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா எனக்கே ட்விஸ்ட் வச்ச மாதிரி தங்கச்சிக்காரி தன்னோட முயற்சி கைவிடவே இல்லை. உடனே அங்க கடந்த அந்த பேஸ்ட் எடுத்துக்கிறா. திருப்பியும் கடலுக்குள்ள வரா. என்னடா இது பேஸ்ட் வச்சு என்னடா பண்ண போறா அப்படின்னு பார்த்தா அந்த கடலுக்கடியில அந்த ஏர் பேக் வச்சிருந்தால அந்த ஏர் பேக் ஃபில் பண்றதுக்கோசரம் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த பேஸ்ட் எடுத்துக்கிட்டு திருப்பியும் அக்காக்காரி கிட்ட போறா. திருப்பியும் அக்காக்காரி கிட்ட இருக்கிற ஆக்சிஜனை வாங்கி யூஸ் பண்ணி ஷேர் பண்ணி 2 பேரும் மாத்தி யூஸ் பண்றாங்க. உடனே அங்க இருக்கிற அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி திருப்பியும் அதுல ஏரை ஃபில் பண்றாங்க. ஒரு வழியா அக்காக்காரியோட காலை வந்து வெளியே எடுத்துறா. பட் ஆனா இப்ப அக்காக்காரியை காப்பாத்தின பின்னாடி தங்கச்சிக்காரிக்கு ஆக்சிஜன் பத்தாம டீகம்ப்ரஸ் ஆனதுனால நகட்ட கூட முடியல தன்னோட கை காலை. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அக்காக்காரி தங்கச்சிக்காரியை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு குகையாட்டம் ஒரு இடம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் தங்கச்சிக்காரியை நிக்க வைக்கிறா. பட் ஆனா அவளால நிக்கவே முடியும் தான் சொல்லி ஆகணும். அந்த இடத்துலயும் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்குது. அவங்க கிட்ட மிச்சம் இருந்த மொத்த ஆக்சிஜனையும் அங்க ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. பட் ஆனா அது போதுமான அளவுல தங்கச்சிக்காரிக்கு இல்ல. இப்படிப்பட்ட சூழல்ல நம்மளுக்கு ஆக்சிஜன் பத்தாது, உனக்கு இந்த ஆக்சிஜன் பத்தாது, உடனே நான் வந்து கீழே கடலுக்குள்ள போயிட்டு அங்க விழுந்த அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரி திருப்பியும் துணிச்சலோட கடலுக்கு அடியில போறா. ஏன்னா அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து வந்தா தான் இவங்க 2 பேருமே உயிரோட திரும்ப முடியும். இல்லைன்னா 2 பேருமே ஆக்சிஜன் இல்லாம மாண்டு போயிடுவாங்க. வேற வழியே கிடையாது. இப்படி அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து வரதுக்கு அக்காக்காரி தண்ணிக்குள்ள போன பின்னாடி அங்க அந்த குகைக்குள்ள இருக்கிற ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ சுவாசிக்கிறதுக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படுறதுனால இவளால மூச்சு திணறாம இருக்கவே முடியல. கையெல்லாம் அப்படியே மடக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல மூச்செல்லாம் முட்டி அப்படியே தண்ணியில பிணமாட்டம் மிதக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்ததும் அவ்வளவுதான் தங்கச்சியோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் தான் நினைச்சேன். பட் ஆனா அதுதான் இல்ல. உடனே கீழே இருந்த சிலிண்டரை எடுத்துட்டு வந்து அக்காக்காரி வேகமா வச்சு அங்க இருக்கிற கல்லை வச்சு தட்டி ஓபன் பண்ணி விடுறா அந்த குகைக்கு நேரம். உடனே ஆக்சிஜன் லெவல் அந்த குகைக்கு நேரம் அதிகமாகுது. உடனே தங்கச்சிக்காரிய தூக்கி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றா. வாயில உதவும் நெஞ்சில கொத்தவும் சொல்லி எந்திரின்னு சொல்லி 5-6 டைம் அந்த மாதிரி குத்தி பண்ண உடனே ஒரு வழியா தங்கச்சிக்காரிக்கு உயிர் வந்துருது. இதை பார்த்ததும் தான் அக்காக்காரிக்கு அவளுக்கு உயிர் வருதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஒரு வழியா 2 பேரும் அந்த இடத்துல உயிர் பிழைச்சிடறாங்க. இனிமே ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன்னை நான் காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அக்காக்காரியும் பேசுறா. இப்படி 2 பேரும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த கடலை விட்டு வெளியே வராங்க. இந்த படத்தையும் இப்படியே முடிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வாழ்க்கையிலும் சிறிதோ பெருசோ தங்கிட்ட இருக்க பொருளை கரெக்டா யூஸ் பண்ண தெரியாம மற்ற பொருளுக்கு ஆசைப்படுறவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. தங்கிட்ட
தங்கிட்ட இருக்கிற பொருளை யூஸ் பண்ணியே தான் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தா போதும், வாழ்க்கையில எங்கேயோ போயிடலாம். சரி, ஓகே காய்ஸ், திருப்பி ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜீவா. இது உங்கள் சினி விசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.